வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் திரு சங்கர் நாராயணன். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் சந்தை எப்படி? முதற்கண் தந்தி நேயர்களுக்கு ஜெய ஆண்டு வாழ்த்துக்கள். அதோடு இன்று மலையாள நேயர்களுக்கும் இன்று விஷு திருநாள். கிட்டத்தட்ட 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பல விசேஷங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த ஜெய ஆண்டு அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் என்று வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குவோம். நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் இந்த வாரம் சந்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். இந்த வாரம் சந்தை என்பது இன்னைக்கு முதல்ல இன்னைக்கு விடுமுறை நாள். சந்தை மாலை 5 மணி முதல் இரவு 11:30 மணி வரைக்கும் இருக்கும். மாலை 5 வரைக்கும் நிகழ்ச்சி எதுவுமே ட்ரேடிங் இருக்காது. 5 மணிக்கு மேல தான் ஆரம்பமாகுது. 11:30 வரைக்கும் வழக்கம் போல முடியக்கூடிய நேரத்தில் மாறுதல் கிடையாது. ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மாலை 5 மணி. 5 மணிக்கு ஆரம்பிக்குது. இன்னைக்கு முக்கியமான நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிக்கல் ஒரு உச்சத்தை தொட்டது. இதுவரைக்கும் வராத அளவுக்கு கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய சமாச்சாரம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தோனேஷியாவில் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிருக்காங்க. நிக்கல் ஓரை எக்ஸ்போர்ட் பண்றதை பேன் பண்ணிருக்காங்க. ஸோ சப்ளை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி ஏறுது. எது டிமாண்ட் அதிகமாகும் போதும் விலைவாசி ஏறும், சப்ளை குறையும் போதும் விலைவாசி ஏறும். அது மாதிரி நிக்கல் ஷார்ட் சப்ளைல இருக்கு. இது தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமாகவே இப்படி ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட நிக்கல் அதோட சைனா அவங்களுடைய இறக்குமதி அளவு 12.65% அதிகமாயிருக்கு. நிக்கலுடைய இறக்குமதி இருக்கு. அப்ப அவங்களுடைய தேவை, சைனாவுடைய தேவை அதிகமாயிருச்சு, சப்ளை குறைவா இருக்கு. ரெண்டுமே சேரும்போது ஒரு பெரிய ஒரு அப்சர்ஜ் இன் நிக்கல் பிரைசஸ். எதிர்பாராத அளவுக்கு போன மாதம் எல்லாம் நேயர்கள் கிட்டத்தட்ட 860 870 எல்லாம் வாங்கியவர்கள் கவலையோடு இருந்தார்கள். இந்த மாதிரி இருக்க விலை ஏறவும் மாட்டேங்குது, இறங்கினால் ஒரு 10-20 ரூபாய் இறங்குது, நஷ்டம் வருது அப்படிங்கிற கவலையோடு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வைத்திருந்தார்கள், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸா இருந்தார்கள், இன்னைக்கு பெருவாரியான லாபத்தை ஈட்டியிருக்க முடியும். எந்த அளவில் இருந்தாங்கிறது தெரியாது. இப்போது நேயர்கள் கேட்கும்போது தெரியும் பல சமாச்சாரங்கள். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலையிலும் வெள்ளி விலையிலும் ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும். எப்பவுமே சித்திரை 1ஆம் தேதி, அதாவது நம்ம சாஸ்திரத்தை மதிக்கிறோமோ இல்லையோ, சித்திரை 1ஆம் தேதின்னு வந்துட்டாலே அதுக்கு தங்கம் வெள்ளிக்கு டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுது. அதன் காரணமாக இன்னைக்கு தங்கத்தினுடைய விலையிலும் வெள்ளி விலையிலும் ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 50 ரூபாயாவது ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, கோவையில இருந்து அருண். வணக்கம் அருண், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. சார் வணக்கம், அருண் பேசுறேன் சார், கோயம்புத்தூர்ல இருந்து. சார் எனக்கு இந்த டேட்டா நெகட்டிவ் அண்ட் டேட்டா பாசிட்டிவ்னு வருது இல்லீங்களா, அதுக்கான டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. டேட்டா நெகட்டிவ் டேட்டா பாசிட்டிவ்னு சொன்னா அது அந்த உற்பத்தியினுடைய திறனை நம்ம வெளிப்படுத்துது. உற்பத்தி அதிகமா, ஸ்டாக் அதிகமா இருக்குதா அல்லது ஸ்டாக் கம்மியா இருக்குதா? ஸ்டாக் கம்மியா இருக்குன்னு சொன்னா நெகட்டிவ், ஸ்டாக் ஜாஸ்தியா இருந்ததுன்னா பாசிட்டிவ். அவ்வளவுதான். அதிகமா இருக்குங்கும் போது விலை குறையும், குறைவா இருக்குங்கும் போது விலை கூடும். அது அவ்வளவுதான். பட் அதை நம்ம முழுக்க நம்ப முடியாது. ஏன்னு கேட்டா இந்த டேட்டா எல்லாம் சில நேரங்கள்ல முன்கூட்டியே மற்றவர்களுக்கு தெரிஞ்சு போகுது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் டிலேட் இன்ஃபர்மேஷன் வந்தா கூட நமக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு. அதை நம்பி நம்ம செயல்பட முடியாது. அதனால ஒரு அளவுகோலா வச்சுக்கணுமே தவிர முழுமையாக நம்பி அதை செயல்படக்கூடாது. பெரும்பாலான நேரங்களில் நம்மளை ஏமாற்றி தான் இருக்கு இந்த டேட்டா. ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசும் இந்த காலத்தை பேசிட்டு வந்துடும். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. வணக்கங்க ஐயா கிட்ட. வணக்கங்க ஐயா, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இனிய புத்தாண்டு வாழ்த்து. அதாவதுங்க சார், இப்ப கமாடிட்டி மார்க்கெட் சுக்கிர திசையில தான் இருக்குதுங்க சார். அதே மாதிரி நம்மளும் ஜாதகம்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரேடிங் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ இது பத்தி பேசினாங்க, அதுக்காக கேட்டேன். என்ன கேட்டாரு மணி? ஓகே
அந்த ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் டைப்ல கேட்டிருக்காரு. அதான் கேட்டிருக்காரு. அதாவது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு வர்றதில்ல போறதில்லைங்கிற மாதிரி சொல்றாரு. அது கோயின்சிடன்ஸ் தான். பல நிகழ்வுகள் நம்ம இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை வச்சு ஒப்பிடும்போது இன்னைக்கு கண்டிப்பாக தங்கம் வெள்ளி விலை ஏறும் அப்படிங்கிற வருது. இப்ப அட்சய திருத்தின்னு வருது, அது அன்னைக்கு தேதியில வந்து ஏறுது இல்லையா? சரி, இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 year 2 year அப்படின்னு போகும். வேற இதுல வந்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் பொழுது நிக்கல் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நாம எடுத்திருந்தோம் அப்படின்னு இன்னைக்கு நல்ல லாபம் பார்த்திருக்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நேர்கள் கூட நிறைய பேர் கேட்டாங்க. உள்ள ப்ராஃபிட் தான் அது. கன்சிடர்ட் as a trading profit. அவ்வளவுதான். அதான் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிக்கல் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் அவங்க எல்லாம் ஹோல்ட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க நல்ல லாபம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல 1 year இல்ல 2 year அப்படிங்கிற அந்த லாங் டேர்ம் பேசிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு காலம்? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த செட்டில்மெண்ட் முடிகிற வரைக்கும் இருக்கணும். எல்லாருமே வாங்கி பெரும்பாலும் டே ட்ரேடர் இருக்காங்க, பொசிஷன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, மாதிரி மீடியம் டேர்ம் பிளேயர்ஸ் இருக்காங்க, லாங் டேர்ம் பிளேயர்ஸ் இருக்காங்க. பொசிஷன் டே ட்ரேடர்ஸ் அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு விற்கிறவங்க. பொசிஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு இந்த விலை வந்தால்தான் விற்கிறதுங்கிற முறையில் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அது மாதிரி மீடியம் டேர்ம் வந்து ஒரு வாரமோ 4 நாளோ பாக்குறது முடியலன்னா தள்ளிடுறது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. லாங் டேர்ம் பிளேயர்ஸ் வந்து சரி பரவாயில்ல, இது வந்து ஃபண்டமெண்டலா இது வந்து விலை சரியான விலை தான், இது கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தா விற்கணும் ஒரு பிடிவாதமா இருக்கிறவங்க. ஓகே, சரி. இப்போ பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இந்த பொசிஷன்ல இப்போ காப்பரும் சரி, காப்பர் வந்து அதிக சர்ப்ளஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற பொசிஷன்ல டவுன் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் அந்த அப் ட்ரெண்ட் பொசிஷன்ல போயிட்டு இருக்கு. நிக்கலும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப அப் ட்ரெண்ட் பொசிஷன் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது பொலிட்டிக்கல் சினாரியோவும் ஒரு மாறக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல பொலிட்டிக்கல் சினாரியோ மாறுச்சு அப்படின்னாலும் சரி, மாறாட்டாலும் சரி, மார்க்கெட் அதை எப்படி அப்சர்வ் பண்ணும்? பொதுவாக இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை வச்சு தான் இந்த கமாடிட்டி பிரைசஸ் எல்லாம் வந்து கூடுறதும் குறையிறதும். இப்போ வந்து டேட்டா வர்றதெல்லாம் அவ்வளோ ஸ்லாக்கியமாக ஒரு என்கரேஜிங்காக வரல. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸ் தயாரிக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அந்த அளவுக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட் வந்து பேஸ் மெட்டல்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. வேற ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ங்கிறது வேற, அது வந்து ஆர்னமெண்டாவும் யூஸ் பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்டாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய கேட்டகரியே வேற மாதிரி ஆயிடுது. க்ரூட் ஆயில் அப்கோர்ஸ் அது வந்து ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு இறக்கம் வந்தா கூட தற்காலிகமா இருக்கு, உடனே ரீபவுண்ட் ஆயிடுது. இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஓகே சார், இப்போ க்ரூட் ஆயில் பத்தி நீங்க சொல்லும் பொழுது இப்போ நார்மலா பார்க்கும் பொழுது குளிர் பிரதேசங்கள், குளிர் அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள், அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நேச்சுரல் கேஸினுடைய தேவை அதிகமா இருந்துட்டு இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வேற இப்ப அது வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய காலங்கள்ல ஸ்பிரிங் வெதர், இலையுதிர்காலம் வெதர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் வரும்பொழுது இப்ப நேச்சுரல் கேஸினுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? நேச்சுரல் கேஸ் வந்து இப்ப வந்து மல்டிஃபோல்ட் யூஸுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தைய குளிர்காலத்துக்கு வந்து ஒரு சூடேற்றுவதற்காக உள்ள ஒரு உதாரணமாக தான் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வயசு வருஷா மாறுதலா கூட சம்மர்ல கூட யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து சீசன் மாறுறதுனால உடனே இறங்குச்சுன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஓகே, இப்போ தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளியினுடைய போக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்ல ஏறுமுகமா தான் நிச்சயமாக இருக்கும். நம்முடைய பொருளாதாரம் வந்து அந்த ஒரு முன்னேற்றம் அடைகிற வரைக்கும் தங்க விலை வந்து இறங்கவே இறங்காது, இப்படிதான் ஏறிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்ப நான் லெவல்ஸ் கொடுத்துட்டுமா? இன்னைக்கு வந்து அலுமினியம் 113.50 மேல்மட்ட விலை, கீழ்மட்டம் 111.70, 113.50, 111.70. காப்பர் 411.70, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 410 தாண்டி வந்தது. 411.70, கீழ்மட்டம் வந்து 405.10. க்ரூட் ஆயில் 63.11, 62.15, 6311, 6215. தங்கம் தான் இன்னைக்கு ஏறும்னு நான் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். அதை 28,844 உச்சகட்ட விலை. இதை தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. 28,844க்கு மேல போகும்போது விற்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று. ஓகே சார். சார், இப்போ க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்ட் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா ஏறிட்டு இருக்கு. அது வந்து
அதனுடைய தேவை வந்து எப்பவும் அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஒரு இன்இலாஸ்டிக் டிமாண்ட் சொல்ல முடியாது. இட் இஸ் a firm demand is always there. இருந்தாலும் உற்பத்தி வந்து கொஞ்சம் அதிகமாகும் போது கொஞ்சம் விலைகள் அப்பப்போ இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நேற்று லெவல் பாத்தீங்கன்னு சொன்னா 6311 அப்பர் சைடு, லோவர் சைடு 6215, கிட்டத்தட்ட 100 ரூபாய் வரைக்கும் நேற்று ஏறி இருக்கு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு மேஜர் இம்ப்ளிமெண்ட் லிபியாவில் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து என்ன சொல்றேன்னு கேட்டா குரூட் ஆயில் 6311 மேல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோட வாங்கணும். 6311 மேல போகும்போது விற்கக்கூடாது, அதே நேரத்தில் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. ஓகே சார், இப்போ பொலிட்டிக்கல் சினாரியோஸ் வந்து மாறிட்டே இருக்கக்கூடிய நிலையில மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ்னால சொன்னேன், மேனுஃபேக்சரிங் செக்டர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அரசாங்கத்தினால அதிகப்படுத்தும் போது, பல இன்சென்டிவ்ஸ் தொழிலுக்கு கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகும். இதனுடைய விலைகள்லாம் கொஞ்சம் இன்னும் மேற்கொண்டு போவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. சப்போஸ் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கவர்மெண்ட் வந்துன்னு வைங்க, அது வந்து நிறைய தொழிலுக்கு வந்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கக்கூடிய நிலையில் வந்தாங்கன்னு சொன்னா இதனுடைய உபயோகங்கள்லாம் அதிகமாக தான் செய்யும். காப்பரோ லெட்டோ நிக்கலோ எல்லாமே வந்து உபயோகத்தினுடைய அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக வந்து நமக்கு வந்து வளர்ச்சி அதிகமாகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. அப்கோர்ஸ் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா ஏதோ கவர்மெண்டே மாறி போனது மாதிரியும் எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்தது மாதிரியும் ஒரு உணர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. என்ன கவர்மெண்ட் மாறி போச்சு, நமக்கு நன்மை செய்யக்கூடிய கவர்மெண்ட் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே வந்து மார்க்கெட் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது பை சான்ஸ் தவறுதலாக ஏதாவது வந்துன்னு சொன்னா தரமான இருக்கு. ஆனா அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, சோ அதனாலதான் வந்து இந்த 22,500 புள்ளிகள் எல்லாம் தாண்டி எல்லாமே வந்து எல்லாமே வந்து என்னன்னு பண்ணா முன்கூட்டியே எல்லாத்தையும் தீர்மானிச்சிடறாங்க. தட் இஸ் வை இந்த நியூஸ் வரும்போது நமக்கு வந்து அந்த முழு பலன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த நியூஸ் ஓரியன்ட் பர்ச்சேஸ் எல்லாம் நமக்கு வந்து அவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகாம இருக்கிறது காரணம் இந்த நியூஸ் எல்லாம் மற்றவர்களுக்கு ரொம்ப எளிதாக தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவுமே ஏர்லியர் பேர்டு கெட்ஸ் த வேர்ம்ங்கிற மாதிரி முதல்ல யாருக்கு அந்த தெரியுதோ நியூஸ் தெரியுதோ. இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னைக்கு இந்தோனேஷியாவில் வந்து நிக்கல் ஓரியம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து தடை பண்ணிருக்காங்கிற நிகழ்வு நமக்கு வந்து நேற்று ராத்திரி தான் தெரியும். ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமையே தெரிஞ்சு போச்சு. அதன் மூலமாக நிறைய பேர் பலன் அடைஞ்சிருப்பாங்க. நம்ம வந்து வி ஆர் லேட் என்ட்ரிங்கும் போது நமக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கு. நிக்கல் ரேட் சொல்றேன் நான். இப்போ கோல்டு ரேட் சொல்லிட்டேன், 28,844, 28,670. கோல்டு மினி 29,162, 29,162, 28,973. லெட் 128 ரூபாய் 80 பைசா, 125 ரூபாய் 50 பைசா. நேச்சுரல் கேஸ் 282 ரூபாய் 80 பைசா, 278 ரூபாய் 70 பைசா. நிக்கல் இதான் முக்கியமானது 1057. இதான் வந்து இப்ப ரீசன்ட் ஹை. இந்த ஹை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. 1057, 1035, 30. 1057க்கு மேல போறதுக்குள்ள வாய்ப்பு இருந்துன்னு சொன்னா விட்டுருங்க, அலோவ் இட் டு கோ அப். 57க்கு கீழே வரும் பட்சத்தில் நீங்க தாராளமா விற்கலாம். ஏன்னா அதுக்குள்ள வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா இந்தோனேஷியா மட்டும் இப்ப நிக்கல் ஒரு பண்ணல. கனடால அபண்டன்ட் சப்ளை ஆஃப் நிக்கல் ஓர் இருக்கு, ரஷ்யாவில் இருக்கு, மற்ற கண்ட்ரீஸ்லயும் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் வந்து அவங்க உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா இதனுடைய விலை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிக்கல் வந்து 1057க்கு மேல போய் 57 விட்டு கீழே இறங்கும் போது நீங்க விற்கிறதுக்கு முற்படலாம். சில்வர் 43,418, 43,418 ஹையர் சைடு. ஹையர் சைடு பிரேக் பண்றதுக்குள்ள வாய்ப்பு தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். 43,418, 43,016. ஜிங்க் 124.30, 121.85. இந்த லெவல்ஸ் மாத்திரம் குறிச்சுக்கிட்டு இதுக்கு மேல் போகாம இதுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு ஆபத்து இல்லாத ஒரு ட்ரேடிங்காக இருக்கும். ஓகே சரி, இப்போ அலுமினியம் காப்பர் அதுவுமே வந்து மேலே ஏற தொடங்கி இருக்கு இல்லைங்களா? ரெண்டுமே வந்து ரொம்ப கண்டக்டிவிட்டி, ஹெவி கண்டக்டிவிட்டி உள்ள மெட்டல்ஸ். காப்பரும் நல்ல குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, and aluminum also next to copper good conductor of heat and electricity. ரெண்டுமே உபயோகத்தினுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் இம்ப்ரூவ் ஆகும்போது
ரெண்டும் பறக்க ஆரம்பிச்சிடும். காப்பர் ஒன்று, அலுமினியம். இப்போ ஓரளவு உறங்கிட்டு இருந்தா கூட அதனுடைய ஒரு பிலிப் கிடைக்கும் போது நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி ட்ரேடிங் எப்படி பண்ணணும், கமாடிட்டி ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.